இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மெக்கானிக் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டாதான் வண்டி நகரும். உன்னை நம்பி வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், நீ என்ன நேரமும் வண்டியில தானே சுத்திக்கிட்டு இருக்க. இதுல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா? வண்டி ஏற்கனவே ரிசர்வ்ல தான் இருந்துச்சு. உனக்கு பணத்தை ரெடி பண்றதுக்கு அவசரமா ஓடிட்டு இருந்தனால பெட்ரோல் போடுறதுக்கு டைம் இல்லை. என்ன பண்றது? இந்த பாரு, நியாயமா பார்த்தா இதெல்லாம் என்னோட தப்பு கிடையாது, உன் தப்பு தான். இந்த பாரு, என்கிட்ட இந்த குரலை வசத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நடந்து வரணுமா? அது இந்த கொளுத்துற வெயில்ல இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்க சொல்றியா? இந்த வண்டியை தள்ளி கஷ்டப்பட போறது நானு, சும்மா கூட நடந்து வர்றதுக்கு? ஹலோ, உனக்கு வலிக்குதோ? அதுக்கு நான் என் வீட்டுக்கு ஆட்டோல போயிருப்பேன். நீ தானே பைக்ல கூட்டிட்டு வந்த. இப்போ நான் வண்டியில ஏறி உட்கார, என்ன சேர்த்து தள்ளிட்டு போ. என்ன விளையாடுறியா? இன்னும் 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. ஒழுங்கா நடந்து வா. ஒரே நேரத்துல 10 பேர் அடிக்கிற அளவுக்கு பெரிய பலசாலின்னு வெளியில சொல்லிட்டு தெரியற. என்ன உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போக முடியாதா? அப்ப வெளியில குடுக்கற பில்டப் எல்லாம் 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத வெட்டி பண்டா, அப்படிதானே? நான் விட்டா ரொம்ப பேசிட்டு போறேன். ஆமா, நீ என்ன ஒரு 30 கிலோ இருப்பியா? அதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு. லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுவேன். நீ இன்னும் இந்த கருணாவோட விஸ்வரூபத்தை பார்க்கலையே, இனிமே பாப்ப. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீயும் இந்த இந்துவோட சித்து விளையாட்ட பாக்குதானே போற? யாரு? நான் உட்கார்ந்துட்டேன், நீ தள்ளிட்டு போ. நம்மளை பத்தி உனக்கு இன்னும் தெரியல, தெரிய வைக்கிறேன். ரொம்ப அவசரப்பட்டோமோ? என்ன கஷ்டமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பொறுமையா தள்ளிக்கிட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்ல. பாக்குறதா? சரி தள்ளு.